ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி அக்னி டிவிலேருந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடிஷியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இந்த வருஷம் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ ப்ரீமியர் பைப்ஸோட ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். அண்ட் நம்ம கூட பேச போகிறது வர்ஷா மேம். ஸோ சொல்லுங்கள். நாங்கள் இந்த ஃபீல்டில் 35 இயர்ஸாக இருக்கோங்க. ஸோ ஹெச்டிபி, பிவிசி, ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் டேங்க்னு எல்லா ப்ராடக்ட்டும் அண்டர் ஒன் ரூஃபுங்கிறது தான் எங்கள் கான்செப்ட். ஸோ 35 இயர்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் குவாலிட்டி அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் we're able to sustain in this field. ஸோ நிறையா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் ரயில்வேஸ்க்கு சப்ளை பண்ணுறோம், எல்என்டி, நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்புக்கு கொடுக்குறோம். ஸோ வெவ்வேறு ப்ராடக்ட் லைன்னால டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கஸ்டமர் பேஸ். எங்களது எல்லாமே 100% வர்ஜின் ரா மெட்டீரியலுங்க. அண்ட் இன்ஹவுஸ் குவாலிட்டி லேப் எல்லாமே இருக்குது. ஸோ எவ்ரி சிங்கிள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக் பண்ணாமல் வெளியில் போகாதுங்க. So all over Tamil Nadu, Kerala, Karnataka, we have a dealer network. So அது மூலமா we are able to cater to each customer specifically. இந்த வருஷம் நம்ம புதுசாக என்ன மேம் கொண்டு வந்திருக்கோம்? இந்த வருஷம் வந்து ஹெச்டிபி வந்து அப் டு 12 inch வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மெயினாக ரோட் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹை ப்ரெஷர் ஹெச்டிபின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எஸ்பெஷலி ஹில்லி ஏரியாஸ் லைக் இடுக்கி அந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸில் வந்து ஃபர்டிலைசர் அவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷராக அடிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரிப் கிட்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் அவங்க ஹோம் கார்டனில் அவங்களே டிஐஒய் கிட் மாதிரி அவங்களே லே பண்ணி பஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி ப்ரீமியம் டேங்க்ஸோட ஜேஎம்டி வினோத் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு அவர் கம்பெனி பற்றி அந்த டேங்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி. நீங்களாம் வந்து நம்ம ஸ்டாலுக்கு வந்தது. It is a matter of pride that we are part of Agri Intex 2024 and this is the first time we are participating. We just wanted to do a survey. இது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. It is day 2. நல்ல வாக்கின்ஸ் இருக்குது. I think we'll see how it goes. ஸோ உங்கள் டேங்க்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் எங்களுக்கு? We are actually a 55-year-old company. We have very strong values. Values என்னென்னா மனிதனை பார்க்கணும், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மரியாதை சமமாக கொடுக்கணும், கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றணும். நம்ம ஒஃபிஷியல் காவேரியோட ட்ரெஸ் கோடே வேஷ்டி தான். நம்ம பர்பஸ் ஆஃப் ரன்னிங் த கம்பெனி என்னென்னா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக லோக்கல் இருந்து தான் வேலை வாய்ப்பு கொடுப்போம். லேபர்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லை, மற்றவங்க எல்லாரும் கம்பல்சரி லோக்கலாக இருக்கணும், வெண்டர்ஸ் லோக்கலாக இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டேங்க் இருக்குது, அது வந்து 10,000 லிட்டர் டேங்க் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை விவசாயத்தில் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது, நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்குது. ஸோ ஒன் ஷாட் நீங்கள் 10,000 லிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போக வந்து நம்ம அண்டர்கிரவுண்ட் டேங்க் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபிட் அண்ட் ஃபர்கெட். நம்ம குழியை தோண்டுறோம், தடம் போட்டு டேங்க் இறக்குறோம், மண்ணை போட்டு மூடுறோம், மறந்துடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து தொட்டி கட்டுற செலவு ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டில் வந்து அண்டர்கிரவுண்ட் டேங்க் இஸ் வெரி ரிலவெண்ட். கலர்ஸ் ஏன் பண்ணுறோன்னா, லைஃப் இஸ் வெரி கலர்ஃபுல். ஸோ வெறும் பிளாக் பார்த்து எல்லோரும் போராக இருப்பாங்க. ஸோ வி ஆர் லான்ச் 7 different கலர்ஸ். ஆனால் அவர் டேங்க்ஸ் ஆன்டி மைக்ரோபிள். உங்களுக்கு வந்து பாசம் பிடிக்காத எந்த பிரச்சனையும் வராது. இப்போ லூபி பம்ப்ஸ் கம்பெனியோட சந்தோஷ் சார் கூட இருக்கும். ஸோ அவர் நம்மளுக்கு கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம் சார், நாங்கள் அக்னி டிவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ விவசாயத்தில் வந்துட்டு நம்ம போர்வெல் பம்ப் இருக்குட்டுங்க. அதாவது வந்துட்டு போர்வெல் போட்டுட்டு குழி கிணறு அந்த இப்போ நீர் பாசனமாகட்டும், இல்லாட்டி வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஆற்றுலேருந்தோ இல்லை குளத்துலேருந்தோ எடுக்கிறக்கு, கிணத்துலேருந்து எடுக்கிறதுக்கான சம்மர்சிபிள் பம்ப் செட்ஸு அது நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. 6 ஹெச்பியில் இருந்துட்டு 30 ஹெச்பி வரைக்கும் சம்மர்சிபிள் கிடைக்குங்க. அதே மாதிரி 6 ஹெச்பியில் இருந்துட்டு 150 ஹெச்பி வரைக்கும் நமக்கு வந்துட்டு போர்வெல் பம்ப் செட்ஸ் வந்து கிடைக்குங்க. சார், இந்த வருஷம் என்ன புதுசாக ஆட்டோமேஷனில் என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார்? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த வருஷம் நயகரா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கு. அதில் மெயினாக வந்து ஓரோ சீரியஸ் கண்ட்ரோலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலர் மூலமாக வந்து தோட்டத்தில் இருக்கிற எல்லா பம்புமே ஒரே சிம் கார்டிலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரே நெட்வொர்க் ஆர் ஒய்ஃபை நெட்வொர்க் இருந்தாலும் சரி, அந்த நெட்வொர்க்லேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரே மாஸ்டர் யூனிட் வச்சு சோர்ஸ் பம்புக, வேறு ஏதாவது பம்புக, இரிகேஷன் பம்பு, வால்வ்ஸு, வேறு லெவல் கண்ட்ரோலர்ஸு, நீங்கள் ஏதாவது கேட் ஆட்டோமேஷன் பண்ணணும், லைட் ஆட்டோமேஷன் பண்ணணும், எல்லாமே ஒரே கண்ட்ரோலர்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். இது போக இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து வால்வ் வந்து இது வரைக்கும் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் 2 inch மட்டும் முதல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 3 inch 4 inch வரைக்கும் வந்து இன்ஹவுஸை மோல்டு பண்ணி இன்ஹவுஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பெரிய பெனிஃபிட் கஸ்டமர்ஸுக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து இம்போர்ட்டடு வால்வ்ஸில் வந்து ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு.
இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ லோ காஸ்ட்லேயும் கிடைக்கும். அண்ட் அது போக சென்சார்ஸ் வந்து நாங்கள் இந்த வருஷம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் மெயினாக சொல்கிற மாதிரி இருக்கிறது வந்து ப்ரெஷர் சென்சார், லெவல் சென்சார், ECPH சென்சார், மாய்ச்சர் சென்சார், இது எல்லாமே வந்து இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப அதாவது ஒரு ப்ரிசிஷன் ஃபார்மிங்க்கு தேவையான எல்லா சென்சார்ஸுமே மோஸ்ட்லி இதுக்குள்ளே கவர் ஆகுது. இந்த வருஷம் இன்னும் சென்சார்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அது போக இப்போ இந்த வருஷம் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறதுல ஃபெர்டிகேஷன் சிஸ்டத்துக்கு வர எல்லா ஸ்பேர்ஸுமே இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது நம்ம எல்லாமே இப்போ இங்கே பார்க்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். என்ன கொண்டு வந்திருக்கீங்க இந்த எக்ஸ்போக்கு, என்ன பண்ணுறீங்கன்னு? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லா பக்கமே வளர்ந்துட்டுருக்கு. அதை வந்து நாங்கள் இந்த புதுசாக இந்த கண்காட்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து தோட்டத்தில் இருக்கிற சொட்டு நீர் பாசன வால்வுகளை வந்து செல்ஃபோன் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுற கருவிகளை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து இந்த கருவியை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த கருவி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மோட்டார் மற்றும் வால்வுகளை வந்து நீங்கள் செல்ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட்டர் 5 மோட்டர் ஒரு தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா 4 சிம் கார்டு இல்லைன்னா 5 சிம் கார்டு வரைக்கும் அதில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கருவி மூலம் என்னென்னா ஒரே ஒரு சிம் கார்டை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் அந்த 4 மோட்டார் 5 மோட்டரையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்குன்னா 4 சிம் கார்டு போடுறப்போ 250 ரூபா அப்படிங்கிறப்ப 1000 ரூபா செலவாயிட்டு இருந்துச்சு. இப்போ இது மூலிமா வந்து 250 ரூபாயிலேயே வந்து நீங்கள் அந்த வேலையில் முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் இருக்கிற மோட்டாரை வந்து செல்ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற கருவி. இப்போ நாங்கள் வந்து டிகான் ஏக் அப்படிங்கிற செயலியை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மோட்டர் ஆன் பண்ணணும், எந்த மோட்டர்லேருந்து தண்ணி போகணும், எந்த வால்வுக்கு தண்ணி போகணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போய்க்கும். அது வந்து இந்த மோட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த வால்வுகளை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, அதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இரிகேஷனை நீங்களே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 10 ஏக்கர் வாழை போட்டிருக்கார் அப்படின்னா அவரோட சாயில் என்ன டெக்ஸ்டரில் இருக்குது, அதனோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எல்லாமே நம்ம இந்த சிஸ்டத்திட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வாழையோட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலரே வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தானாகவே நீரை பாய்ச்சிடும். இது மூலிமா என்ன ஆகுன்னா உங்களோட விளைச்சல் வந்து 35% அதிகமாகும். அதே மாதிரி ஆள் பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். நீர் பாய்ச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் தேவையில்லை. ஹலோ சார், குட் மார்னிங். வெல்கம் டு கொடிஷியா. நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம் சார். என் நேம் சுப்ரியா. இங்கே என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார்? என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக உங்கள் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குட் மார்னிங்க. என் நேம் அசோக். நான் கோக்ரீன் இரிகேஷனோட ப்ரொப்ரேட்டர். கோக்ரீன் இரிகேஷன் வந்து ஒரு 7+ இயர்ஸ் ரன் ஆகிட்டு கம்பெனி பேஸ்ட் இன் சென்னை. அண்ட் வி ஹேவ் அ டீலர் நெட்வொர்க் த்ரூ அவுட் இந்தியா. நாங்கள் ஹண்டருங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி, US கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர், ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் ஹண்டருங்கிற ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேஷனுக்கு வி ஹேவ் ப்ராடக்ட் லைன்ஸ். கண்ட்ரோலர்லேருந்து சொலினாய்டு வால்வ்லேருந்து ஸ்ப்ரிங்லர்ஸு, ட்ரிப்பு, வால்ஸு எல்லாமே நாங்கள் இப்போ ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டிசைன், சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் 3மே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் எங்கள்கிட்ட வந்து ஒரு வால்வ்லேருந்து 1000 வால்வ் வரைக்கும் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் லைன்ஸ் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் இருக்குங்கிறதோட நாங்கள் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி தமிழ்நாட்டில் இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கோம். ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே கோயம்புத்தூர்லேயே ஒரு 200 வால்வ் ஆட்டோமேஷன் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணால் ஆன் ஆகிற அளவுக்கு ஆன ப்ராஜெக்ட்ஸ்லாம் 7 இயர்ஸ் பிஃபோரே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹேவ் கம்ப்ளீட் ப்ராடக்ட் ரேஞ்ச். ஒரு ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர் ஆட்டோமேஷன் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது. மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ சோலார் பவரில் ரன் ஆகிற ப்ராடக்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பவரில் ரன் ஆகிற ப்ராடக்ட் இருக்குது, ஒயர்லெஸில் ஆப்ரேட் ஆகிற. ஒயர்லெஸ் மீன்ஸ் ரியல் ஒயர்லெஸ். ஒயர்லெஸ்னால் என்ன மீனிங்னா ஒயரே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோலர் இருக்கணும், இன்னொரு இடத்துல வால்வ் இருக்குன்னா இடையில ஒயரே இருக்கக்கூடாது. அதுதான் ஒயர்லெஸ். ஸோ ரியல் ஒயர்லெஸ் ப்ராடக்ட் எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து சுப்ரியா. வருஷம் அந்த எக்ஸ்போக்கு வரீங்கல்ல சார், இந்த தடவை என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க சார்? ஓகே, இந்த வருஷம் நாங்கள் எங்களுடைய பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இது.
ஸோ அதுக்கு தான் நாங்கள் பேட்டன்ட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா பாலிஹவுஸ் க்ரோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ECPH பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு சர்டன் pH மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த க்ராப் நல்லா வரும். ஸோ அதை வந்து டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்துருக்கிறோம். செகண்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த பார்க்குற அந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பவர் சப்ளை வேணும். ஸோ இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்குன்னா பவர் சப்ளை இல்லாமே ஒரு சின்ன பேட்டரியை வச்சே ஓடுற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ பேசிக்கலி நம்ம இந்த ஹெவி பம்ப்லாம் இருக்கு இல்லையா, 3 phase பம்ப், அந்த பம்ப் ஆப்ரேட் பண்ணுறது கூட நமக்கு பவர் சப்ளை தேவையில்லை. இது எதனால் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பவர் சப்ளை நல்லா இருக்குது. நீங்கள் கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸுக்கு போனீங்கன்னா ரேஷன்டு பவர் சப்ளை, காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். ஸோ அங்கே வந்து நிறைய சோலார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கோன்னா பவர் சப்ளை இல்லாமையே ஒர்க் ஆகிற மாதிரியான கண்ட்ரோலர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் எங்களுடைய பேஸ் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணணும், எப்போ இரிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா நம்ம ChatGPT இருக்கு இல்லையா, எல்லோரும் பாப்புலராக கேள்விப்பட்ட ChatGPT, அதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். அதை எதுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோன்னா ஒரு பிளான்ட்டோடைய பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுல வந்து நாங்கள் ChatGPT உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ப்ளஸ் வந்து ஒரு வாட் யூ கால் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது ஒரு ஃபார்மர் வந்து எனி லாங்குவேஜில் அவர் பேசலாம், அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் வில் பி ஏபிள் டு டெலிவர். இதுக்கெல்லாம் வந்து ChatGPT இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா 2023 வருஷத்துடைய இந்தியாவுடைய தலை சிறந்த 100 கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் எங்களுடைய டெக்னாலஜி வந்திருக்குது. ஸோ அதுவும் போக இப்போது சிங்கப்பூர் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அவங்ககிட்ட வந்து வி ஹவ் டைட் அப். அதுலேயும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வி ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஒன்லி அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் டு பி அசோசியேட்டட் வித் NUS. ஸோ இதெல்லாம் வந்து போன வருஷம் இந்த நேரத்துக்கும் இப்போக்கும் நடுவில் நடந்த விஷயங்கள். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வாட்டர் கண்டிஷனரோட சவுத் ஹெட் சுரேஷ் சார் கூட இருக்கோம். ஸோ அவர்கிட்டே அவர் ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், நான் சுரேஷ் யாதவ் பேசுகிறேன். இது வந்து எத்திக்ஸ் வாட்டர் கண்டிஷனர்ன்ட்டு இட் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெஷின் சொல்லலாம். ஏன்னா இது டெக்னாலஜி பக்கம் வேறு வந்து சாஃப்ட்னர்ஸ் எல்லாம் வந்து அழைச்சிடும். RO சிஸ்டம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும். இப்போத்துக்கு RO வந்து கம்ப்ளீட் மினரல்ஸ் எடுத்துடும். இங்கே வந்து எல்லா மினரல்ஸும் இருக்கும். வாட்டர் ஆக்சுவலி ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட வேஸ்டேஜ் இருக்காது. இது வந்து மெயின்லி ஃபில்டர் இல்லை, அப்போ இல்லைன்னா ஏதோ க்ளீனிங் ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இங்கே வந்து மேஜர் ப்ராப்ளம் இன்றைக்கி 50 years பிஃபோர் அண்ட் 50 years ஆஃப்டர் இப்போ பார்த்தா மேக்ஸிமம் வந்து ஹார்ட்னஸ் இருக்குது. ஸோ முதல்ல ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா ஏர்லியர் ஒரு 25-30 years பிஃபோர் வந்து டாக்டர் வந்து நார்மல் MBBS டாக்டர் இருந்தார். இப்போ வந்து ஸ்கின் கேருக்கு செப்பரேட்டு, டென்டலுக்கு செப்பரேட். எதுக்கு வந்ததுன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்லி. இது வாட்டர் தான் எல்லாமே. 70% வாட்டர் இருக்குது பாடியில், ஆனால் 30% தான் ஆர்கன்ஸு டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே மினரல்ஸ் எல்லாமே மீன்ஸ் எல்லாமே கிடைச்சா தானே நம்மளுக்கு. ஈவன் ஸ்கின் கேர் நல்லா இருக்கும், ஹேர் ஃபால் வராது. அதனால் ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாகும். அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹார்ட்னஸ் இது வாட்டர் கண்டிஷ்னர். இது எப்படின்னா இருக்கிற வாட்டரை பெட்டராக நல்லா பண்ணி அனுப்பிச்சிடும். அது எப்படின்னா ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் தானே, திஸ் இஸ் கால்ட் அஸ் 3 stages வாட்டர் கண்டிஷ்னர். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ராலிசிஸ், செகண்ட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், தேர்ட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஸோ எலக்ட்ராலிசிஸில் என்ன பண்ணோன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட்ஸை ரெண்டாக பிரிச்சிடும். அந்த பாண்டு பிரிச்சுட்டு இங்கே செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த கார்பனேட்ஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணும். ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து அக்ரி டிவிலேருந்து சுப்ரியா பேசுகிறேன். இங்கே என்ன ப்ராடக்ட் மேம் சேல் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம் மேம், என் பேர் கௌசல்யா தேவி. நாங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் டான்ஃபிட்ங்கிற நிறுவனம். இது முழுக்க அரசாங்கத்தால் இயங்கிட்டு இருக்கிற கூட்டுறவுத்துறையில் இருக்கிற நிறுவனம். இது திண்டுக்கல் மாவட்டம் எரியோடுங்கிற ஊரில் திரவ உயிரினங்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள், நுண்ணுண்டச்சத்து கலப்புரங்கள், நீரில் கரையக்கூடிய உரங்கள் மற்றும் பாமணிங்கிற பிராண்டில் இருக்கிற எல்லா உரங்களுமே நம்ம தயாரித்து அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். விவசாயிகள் நேரடியாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு உரத்தை பற்றியும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பெரும்பாலும் தென்னை விவசாயிகள் இருக்காங்க, வாழை விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 100% நீரில் கரையக்கூடிய உரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது.
நம்ம வளர்ச்சிக்காக கொடுக்குறோம், அடியுரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால வளர்ச்சிக்காக மோனோ அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற உரம் இருக்குங்க. கால்சியம் நைட்ரேட் இருக்குது. அது கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னா நல்லா உறுதியாக வளரும், வேர் வளர்ச்சி நல்லா போகும், பயிர் நல்லா திடமாக இருக்குங்க. இப்போ பயிர் வளர்ந்துருச்சு, முழுக்க ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, நம்ம வந்து மகசூலுக்காக போகிறோம் அப்படிங்கும்போது ஆல்-19 சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படிங்கிற உரமும் இருக்குது. அந்த ரெண்டுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோதான் உரம் போட்டாலும் தென்னை பயிரில் பெரும்பாலும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா குறும்பு உதற பிரச்சனை இருக்குது. அது வந்து போரான்கிற நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக 100% கரையக்கூடிய போரான் பாமணி அல்ட்ரா அப்படிங்கிற பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ப்ரைவேட் மார்க்கெட்டை விட விலை குறைவாக இருக்குது. பேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எல்லா கூட்டுறவு சொசைட்டிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பெரும்பாலும் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். NPK தான். நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தமிழ்நாட்டோட சாயிலில் எல்லா சாயில்ஸ்லையுமே அதிகமாக இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டுறவுத்துறையில் ஒரு 6 வகையான நுண்ணூட்டச்சத்து கலப்படங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பயிருக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாகவே இருக்குது. இப்போ வாழைக்காக நுண்ணூட்டச்சத்து கொடுக்குறோம் அப்படின்னா பனானா மின் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து கொடுத்துக்கலாம். இது ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ நம்ம கொடுத்துக்கலாங்க. அடியுரம் போடும்போது கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம மேலே போடும்போது நம்ம கொடுத்துக்கலாம். தென்னைக்கான நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கும்போது கோகோ மின் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்து நம்ம கொடுத்துக்கலாம். இது ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்துக்கலாங்க. நமக்கு இப்போ வந்து தாமஸ் சார் வந்து நமக்கு இந்த எக்ஸ்கவேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அது கம்பெனி இருக்குங்க. எங்களோட கம்பெனி பேர் டாம்கோ அக்ரோ மிஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் பார்த்திங்கன்னா மினி சைஸில் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டில் இருக்க பெரிய பெரிய மிஷின்களுக்கு மாற்றாகவும் பெரிய இன்ஜின் பவர் நிறைய பொருட்செலவாகி நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிருப்பீங்க. ஒரு சின்ன வேலையை கூட பார்த்திங்கன்னா நிறைய பொருட்செலவில் தயார் பண்ணிக்கிருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா குறைச்சி ஒரு மினி சைஸில் அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மாதிரியும் விலை குறைவாக பார்த்திங்கன்னா மிஷினை தயார் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க எல்லா பேரும் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்தில் மேக்ஸிமம் பயன்படுறது பார்த்திங்கன்னா வாழைக்கு இடையில் போகிறது, குழி எடுக்கிறது, வரப்பு வாய்க்க போகிறது, சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் கிணத்துக்குள்ளே இறங்கி சகதி இதில் வாங்கி போடுறது, கிணறு வெட்டுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி குப்பை எடுத்து போடுறது, அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எந்த மாதிரி வேலைகளாக இருந்தாலும் விவசாயிகள் வேலையை பொறுத்தளவுக்கு எல்லா வேலையுமே செய்யலாம். மரக்கன்று நடுறதுலேருந்து ஒரு தென்னைமரம் எடுக்கிறதுக்கு நீங்கள் மரம் பிடுங்கனாலும் கூட அதில் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான எல்லா வேலைகளும் செய்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா காம்பேக்டாக சின்ன மிஷினாக ஒரு சின்ன சின்ன செடிகளுக்குள்ள கூட போகிறது மாதிரி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் மேடம். இது விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற எக்ஸிஸ்டில் இருக்க ப்ரைஸை விட நாங்கள் பார்த்திங்கன்னா 10 மடங்கு விலை கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 அடி அளவுக்கு ஆளாக எடுத்துக்க முடியும். லோடிங் ஒரு டிராக்டர் அளவுக்கு லோடிங் போட்டுக்க முடியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டீசல் மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா மணிக்கு 1 லிட்டர் தான் டீசல் செலவாகும், அதிகமாக செலவாயிராது. என் பேர் சுதேஷ். நான் SID மிஷினரி ஈரோடுங்கிற கம்பெனியில் இருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ் 2024க்கு புதுசாக என்னென்ன மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸ்ப்ரேயர்ஸுங்க. அது சின்ன 200 லிட்டர்லேருந்து 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நிறைய வேரியன்ஸ் இருக்குது. டிராக்டர் அட்டாச்சில் இருக்குது, டிராக்டர் டெய்லரில் இருக்குது, மவுண்டரில் இருக்குது. அதில் நிறைய கிராப்புக்கு தகுந்தாப்புல நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 லிட்டருங்க. 2000 லிட்டரில் நம்ம டயஃப்ரம் பம்ப்னு ஸ்பெஷல் பம்புங்க, இது இம்போர்ட்டடு. ஸோ இது ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் நார்மல் பம்ப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இதில் எந்த வேரபிள் காம்பனன்ட்ஸும் எதுவும் பெருசாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. இதில் வந்து 2 200 மீட்டர், இந்த பக்கம் 200, அந்த பக்கம் 200 மீட்டர்ஸ் ஹோஸோட இருக்குங்க. இது ட்ரெய்லர் டைப்புங்க. டிராக்டரில் நம்ம வந்து ட்ரெய்லர் மாதிரி இழுத்துட்டு போகிறதுங்க. இப்போ இது வந்து 2000 லிட்டருங்க. இது வந்து 500 லிட்டர். இது மெயின் வந்து இது ட்ரெய்லர் டைப்பு, ட்ரெய்லர் மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி. இது வந்து நம்ம மவுண்டர் டைப்பு, ரொட்டவேட்டர் மாட்டுற மாதிரி நம்ம மாட்டி ஹைட்ராலிக்கில் லிஃப்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து 500 லிட்டர். ஒரு ஆவரேஜ் மீடியம் சைஸ் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இதே சஃபிஷியன்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா பூம் ஸ்ப்ரேயர்ன்ட்டுங்க. இது ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ரோ கிராப்ஸ்க்காகவே நம்ம டிசைன் பண்ணது. இப்போ இதில் வந்து இண்டிவிஜுவல் நாசில்ஸ் நிறைய இருக்கும். ஈச் நாசில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தனியாக வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றுலேயும் கீழே ஸ்ப்ரே டிப்ஸ் இருக்கும், ஃபில்டரோடு இருக்கும். ஸோ நம்ம பாரு போட்டு ரோ கிராப்னா நம்ம அந்த கிராப்புக்கு நேர் அந்த நாசில் வச்சுட்டு நம்ம அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 32 ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணலாம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் ரூஃபிங்ஸோட MD சீதாராமன் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு இந்த ரூஃப்ஸோட அட்வான்டேஜஸ் எல்லா பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். மேடம், இந்த கம்பெனி கிரீன் டெக் ரூஃபிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது 2016 ஸ்டார்ட் பண்ணதுங்க. மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ மெட்டல் ஷீட்டில் விட இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. இது எப்படின்னா மழை பெய்யறப்போ சவுண்ட் வந்து சுத்தமாக வராது.
ஹீட் வந்து மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% ஹீட் கம்மியாக வரும். இது வந்து 2 விதமான குவாலிட்டியில் கிடைக்குதுங்க. வணக்கம் சார், நான் கோபிநாத் வடிவேல் என் பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன் ப்ரோ இந்தியா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லிமிடெட்லேருந்து பேசுகிறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டீலிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்றோம். ஸ்டோரேஜ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு 5-10 இல்லை ஒரு 10 பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா 2-3 வீக்ஸ்லேயே வந்து டிட்டோரேஷன் ஆகிடும். ஏன்னா மாய்ச்சர் எக்ஸ்போஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் உள்ள எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது, அக்ரிகமாட்டி கெட்டு போகக்கூடாது, இல்லை டேமேஜ் ஆகக்கூடாது, இன்ஃபெக்ஷனால வந்து டேமேஜ் ஆகக்கூடாது பண்ணால் இந்த பேக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ஃபார் ட்ரை அக்ரிகமாட்டி. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்லி ட்ரை அக்ரிகமாட்டி தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கக்கூன் சொல்லுவோம். ஆக்சுவலாக கக்கூன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது 2 பார்ட் கக்கூனில் வரும். லோவர் பார்ட் அண்ட் அப்பர் பார்ட்னு வரும். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஓப்பன் யுவர் லோவர் பார்ட், புட் யுவர் கமாடிட்டி, உங்களுக்கு வந்து பேக்டு கார்கை உள்ளே வச்சுட்டு டாப் கவரை வச்சு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் டைட் அண்ட் மார்ச் டைட் வரும். இட்ஸ் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹெர்மெட்டிக் டெக்னாலஜி அப்படின்றாங்களா. இது வந்து வாட் எவர் கிளைமேட்டிக் அவுட் சைடு இருந்தாலுமே உள்ளே இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. 100% டிட்டாச் ஃப்ரம் த என்வரான்மெண்ட். ஸோ நீங்கள் இட் வில் பி ஈக்குவல் டு கோல்ட் ஸ்டோரேஜ். கோல்ட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ், குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே கமர்ஷியலாக நீங்கள் வந்து இதை ஃபார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி மினிமம் 110 300 மெட்டீரியல் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது ரெடி பண்ண? PVC ஃப்ளெக்சிபிள் PVC வித் ஹெர்மெட்டிக் லேயர் கொடுத்துருக்கோம். அந்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% 500 times ஆர் பெட்டர் ஏர் டைட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாய்ச்சர் அலோவ் பண்ணாது, ஏர் அலோவ் பண்ணாது. சார் Hello. Good afternoon. My name is Krishna Kumar and I take care of the business development at GS1 India. GS1 basically is a global body, and in India we have been established by Ministry of Commerce and Industry. The major role of GS1 is around building a standard for unique identification. So whatever the products which are sold in the retail market, they are basically identified using a number. That number is represented by a barcode, or it can be a QR code or any 2D barcode. If I verify that number, basically it will tell me about the product. So in a way, that number can be used for product authentication, validation of the company. And if you move further, it can also be used for track and traceability, for inventory management, for stock management. In food sector, it is very valuable because you can also manage the first expiry, first out. So that you can save the product, food product which has a limited expiry. In agrochemical, we have seen the penetration is very low, and still we are because of the highly unorganized way, and lot of counterfeiting which is happening in the agrochemical. The farmers basically are the at the receiving end, which they may be getting some counterfeit products or fake products. So here we can apply this standard with certain technology so that every product which is going to the farmer can be verified. And that is why Government of India also came up with a mechanism to put QR codes. Zaron Industries ஒரு ராஜலக்ஷ்மி ரூஃபிங்ஸ்ல இருக்கும். ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் காளிமுத்துங்கம்மா. ஜெரான் இண்டஸ்ட்ரீஸில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் சிவசக்திங்க. ஜெரான் இண்டஸ்ட்ரீஸில் நான் ஏஜிஎம்மாக இருக்கேங்க. ஸோ சார் எங்களுக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாங்க மேடம். இப்போ நம்ம கொடிசியாவில் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது காரணமே விவசாய தொழில்நுட்பத்தில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் எங்களோட ஜெரான் இண்டஸ்ட்ரி மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஃப் ஃபைனல்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம விவசாய தோட்டத்தில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா காளான் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு ஃபுட் ப்ராடக்ட் முதல் கொண்டு கூட அவங்க தயாரிக்கிறாங்க. அதில் வந்து இந்த பஃப் ஃபைனல் வந்து அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா இதில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் டோட்டலாக கம்ப்ளீட்டட். ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் வந்து வராது. அடுத்த டைம் வந்து நாய்ஸ் தொந்தரவு வந்து சுத்தமாக வராது. இதில் வந்து PU மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மேல் டாப்பில் ரூஃபிங் ஆகுமோ, கீழ் டாப்பில் அவங்களுக்கு ஃப்ளோரிங் மாதிரியும் அவங்களுக்கு வடிவமைப்பு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கீழே மறுபடியும் அவங்க அடிஷனல் ஒரு ஃப்ளோர் போடணுங்கிற அவசியம் இருக்காது. வணக்கம் சார். நான் அக்ரி டிவிலேருந்து ஆங்கர் சுப்ரியா வந்திருக்கேன். இங்கே நீங்கள் என்ன சார் சேல் பண்ணுறீங்க? வணக்கம். நான் வந்து இது கொடிசியா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக வந்து கோயம்புத்தூரில் வந்து இங்கே ஸ்டால் போட்டுட்ருக்கோம். எங்கள் கம்பெனி வந்து மதுரையை பேஸ் பண்ணி ஆரம்பித்த கம்பெனி. எங்கள் கம்பெனி நேம் வந்து சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனி. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டிவிஷன் இருக்குது, B2B B2Cன்னு. நாங்கள் வந்து ஃபார்மருக்கு சேவை செய்கிறதுக்காண்டி சத்யம் அக்ரோ கிளினிக்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இந்த ஸ்டாலை வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம். அந்த இதில் என்னென்னாக்கும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 ஸ்டோர் இருக்குது.
இந்த ஸ்டோர் மூலிமா ஃபார்மருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறது. இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு மனுஷருக்கு எல்லாமே வந்து மருத்துவமனை இருக்குது, விவசாயத்துக்கு எந்த மருத்துவமனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து மருத்துவமனையை வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே அங்கேயே பண்ணி தருவாங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான சர்வீஸை நாங்கள் கொடுக்குறோம். எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, நேரடியாக மாதத்துக்கு ஒரு இடம் வந்துட்டு ஃபார்மரை போய் மீட் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து உரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி விலைக்கு அவங்களுக்கு உரம் கொடுக்குறது, அதை வச்சும் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து அதுபோக வந்து இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ்லாம் நிறையா வந்து கிராப்புக்கு வந்து விவசாயிகள் போடாமல் இருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு 50,000 பைக்குக்கே வந்து 5,000 செலவு பண்ணி இன்சூரன்ஸ் போடுறோம். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறதில்ல. அந்த காப்பீடை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது எப்படி போடலாம், கிளைம் பண்ணலான்றது ஐடியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். இதான் எங்கள் ஸ்டோரோட முக்கியமான நோக்கம். இதை விஷன் 5 சொல்லி வச்சுருக்கோம். அதாவது ஒரு 5 ஸ்டேட்டில் ஒரு 5,000 வந்து அக்ரி ஆண்டர்பிரனர் டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 லட்சம் பேரை வந்து இயற்கை விவசாயத்தை வந்து பண்ண வைக்கணும். இதுதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கோம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்யம் கிச்சன் கார்டனோட பிரகாஷ் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் பிரகாஷ். வந்துட்டு சத்யம் பையில் வந்துட்டு ஹார்டிடெக் தனி டிவிஷன் இருக்குது. சத்யம் பையில் வந்துட்டு நிறைய டிவிஷன் இருக்குது. அது வந்துட்டு நம்ம சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பண்ணுறாங்க, உரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுபோக கிச்சன் கார்டன் தனியாக செட்டப் பண்ணுறாங்க. இது வந்துட்டு டெரஸ் கார்டன் செட்டப். இந்த டெரஸ் கார்டன்னா மாடி தோட்டம் வந்துட்டு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃப்ளோ பண்ணுற சிஸ்டம் இன்பில்ட் பண்ணிருக்கோம். நம்ம நார்மலாக வந்துட்டு மற்றவங்க பண்ணுறோம் டேரெக்டாக வந்து தண்ணி எடுத்து கையில் ஊற்றுவாங்க, திரும்பி மாடியெல்லாம் வந்துட்டு தண்ணி ப்ரோ ஆகும், திரும்பி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா மழை பெஞ்சாலோ அந்த தண்ணி வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகாது. அந்த கண்டிஷனை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், டேங்க்லேருந்து தண்ணி வந்துட்டு டேரெக்டாக தொட்டியில் கொடுத்து, தொட்டியில் இருக்க தண்ணி வந்துட்டு ட்ரிப்பு மூலமாக வந்துட்டு நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் பாசனம் பண்ணிட்டு திரும்பி இதில் விழுகிற தண்ணி வந்துட்டு நம்ம மண்ணிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தொட்டிலேருந்து திரும்பி அதே தொட்டிக்கு போகும். ஸோ சைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும், வாட்டர் சைக்கிளிங் ஆகிட்டே இருக்கப்போ வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நம்ம ஓவரால் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு செடிகளுக்கு போயிட்டே தான் இருக்கும், வந்துட்டு டீக்ரேட் ஆகாது. Hello sir, good morning. I am from Agri TV. My name is Supriya. Tell me about your products. Actually, my company name is Shipco. We are basically from Pune, Maharashtra. We do manufactures of all type of pheromone traps as well as lures to save the farmers and to grow the very good yield to the farmers growth especially. The thing is like there are a lot of flies which are affecting to the plantation of the farmers. Like see, if you take rice paddy, there are a lot of white flies and stream borer flies will be there, which will be affecting to the crop, so that the crop yield will be coming down, so that the farmer will be facing a huge losses. To cover that, we are started to save the farmers in a new different way. We are basically into pure organical farming, and we cover all type of organical products. For example, I will just tell you, I will just start with the basic. So this is called a glass trap. This trap is very useful to attract the flies, and this trap is useful for plantations of fruit as well as melon flies. And this trap is very useful. There is one medicine. It's called lure. It will be inside. So the lure we will be placing to the tree. The fly will be attracted to this lure, the smell, and it will go inside to the glass. And because of this smell, it will get the mildness and it will get fell into the glass, and it cannot fly back out. So this is. Hello guys, நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேப்ரிஹென்சிவ் பயோஃபியூஷனோட எக்ஸிபிட்டர் ரவீந்திரன் சார் கூட இருக்கோம். ஸோ இவர்கிட்ட இவர் ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் என்னோடய பேர் ரவீந்திரன், அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து என்னோடய ஃபேக்ட்ரி வந்து ராணிப்பேட் ஏரியாவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக வந்து நான் வந்து பயோடெக் இண்டஸ்ட்ரியில் என்சைமும் ப்ரோபயோட்டிக்ஸ் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் அதன் மூலமாக பண்ணுறோம். மெயினான எங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், என்விரான்மெண்டலி, அதாவது எங்களுடைய ப்ராடக்டை கெமிக்கலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்சைம்லேயும் ப்ரோபயோட்டிக்ஸ் மூலமாகவும் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் என்ன இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், வெதர் இட் இஸ் அ லெதர் இண்டஸ்ட்ரி ஆர் இட் இஸ் இன் அ பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, அனிமல் நியூட்ரிஷன், அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பொல்யூஷன் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வாட் தே ஆர் யூஸிங், ரெஸ்ட்ரிக்டட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக
அசாடஸ் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அதை வந்து திருப்பியும் வந்து இயற்கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர்றதுனால எல்லா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளார ஒரு நேச்சர் வந்துடுச்சு. அவங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட லேண்டெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. திருப்பியும் கல்டிவேஷன் அவங்களால பண்ண முடியல. சப்போஸ் வேர்க்கடலை போடுவாங்க, மில்லட்ஸ் போடுவாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி இவங்க இந்த கெமிக்கல் பெஸ்டிசைடு இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பயோடைவர்சிட்டின்னு ஒன்றுவாங்க. இது சப்போஸ் கார்ன் பண்ணாங்கன்னா அந்த கார்ன் ஏரியாவில் வந்து டோட்டலாக பெஸ்டிசைடு வந்து கெமிக்கல் பேஸாக பண்ணாங்கன்னா அந்த இடம் ஸ்பாயில் ஆகி அடுத்தது அந்த கல்டிவேஷனுக்கு சூட் ஆகும். நம்ம வீரமணி சார் கூட இருக்கோம். வணக்கம் சார். சார், இந்த மெஷின்ஸ் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் வந்து இது வந்து குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி தயார் பண்ணணுன்னா இந்த மாதிரி அரிசி தவிடு, கோதுமை தவிடு, மக்காச்சோளம், புண்ணாக்கு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி அந்த பவுட்ரு பண்ணதை நம்மக்கிட்ட பெல்லட் மிஷின் இருக்குது. இந்த பெல்லட் மிஷினில் போட்டு இந்த குச்சி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம், இது வந்து பார்த்திங்கன்னா கோழி தீவனம். இது இல்லாமல் இடையில இன்னொரு சைஸ் இருக்குது, அதை நம்ம ஆட்டு தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு வீட்டு யூஸுக்கு நீங்கள் சொந்தமாக ஒரு 10லேருந்து 15 மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள், இந்த சின்ன மிஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக நம்ம ஒரு அரைக்கக்கூடிய மிஷின் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். அரைச்சி பவுட்ரு பண்ண இந்த மிஷின் இது வந்து கலக்கக்கூடிய மிஷின். இந்த மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண அந்த பவுடரை இது வந்து பெல்லட் மிஷின். இந்த மிஷினில் போட்டோம்னா இந்த மிஷின் வந்து இதுக்கு வந்து கொட்டி இதை வந்து அந்த குச்சி மாதிரி வடிவத்தை கொடுத்துரும். இதுதான் இந்த 3 செட்டப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சொந்த யூஸுக்கு ப்ளஸ்ஸு உங்களை சார்ந்து இருக்கிற ஒரு 10 ஃபார்மருக்கு நீங்கள் இந்த மாட்டு தீவனத்தை தயாரித்து கொடுக்கலாம். Hello sir, good evening. Good evening. I'm from Agri TV. My name is Supriya. Tell me about the products you sell here. This is the pruner, electric pruner. It will come with 2 batteries, and from here will turn on like this. You can see the battery over here. 2 times click, it will open. Now I'll show you the sample demo. Okay, more thick one. Now like you can see it will cut, and now like it is very it will cut up to like 20 to 25 mm. Okay, and now we are also offering other pruners, like this is anvil type. We have like this one also, other pruner. Yeah, we are offering this one. This is the bypass one, this is the anvil type. But now what is anvil and bypass is like, bypass is coming another blade over the other blade. We'll show you the demo. Give me. You can see on another blade, right? And now this one is a bypass one. Oh sorry, anvil one. Right. Okay. வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருள் வந்து கார்டன் நீலன்னு சொல்லி புது லான்ச்சுங்க. எங்கள் பிராண்ட் டைம் டு பிளான்ட்டுங்க. அதில் இப்போ நியூ லான்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் நாங்கள் அக்ரின்டெக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு டிமோ காட்டுறேங்க. ஜஸ்ட் இது கார்டன் நீலருங்க. நீங்கள் உட்காந்து கார்டனிங் ஒர்க் பண்ணலாங்க. இன்கேஸ் நீங்கள் மாடி தோட்டம் இல்லை ஏதாவது தோட்டத்துலேயே நீல் டவுன் பண்ணி பண்ணோன்னா குஷன் இருக்குங்க, கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஈஸி, போர்ட்டபிள் டு கேரி, ஃபோல்டபுளுங்க. யூ கேன் டேக் இட் இன் ஹேண்ட், வெயிட்லெஸ். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஸ்டீல், ஓன் மேனுஃபேக்சருங்க. பவுடர் போட்டால் டியூரபிலிட்டி இருக்குங்க அதிகம். தேங்க்யூ. ஹலோ சார், குட் ஈவினிங். நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம். என் நேம் வந்து சுப்ரியா சார். வணக்கங்க மேடம். மேடம், இது வந்து ஹைக்கூனோட எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டுறேங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் வந்து 3 hours கன்டினியூஸாக ஓட்டலாங்க. இப்போ நிறைய பேர் பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் காஸ்ட் இருக்குங்க, மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. இது வெரி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. இப்போது சிங்கிள் சார்ஜில் 3 hours ஓட்டலாங்க. இது என்ன பெனிஃபிட்னா வந்துங்க, வைப்ரேஷன் இருக்காதுங்க. இது வந்து லேடிஸ் கூட ஓட்டிக்கலாம். அந்த வைப்ரேஷன் இருக்கிறனால லேடிஸ் எல்லாம் ஓட்ட முடியாதுங்க. இது லேடிஸ் கூட ஓட்டிக்கலாம். ஒரு டெமோ காமிட்டுங்களா? இது பவர் ஆன் பண்ணிக்கலாங்க. பெட்ரோல் மிஷின்லாம் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இது வந்து 1 button ஸ்டார்ட்டுங்க. மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க.
இது வந்து ஸ்பீடு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க, ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் பிளேட் அட்டாச்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் வெட்டிக்கலாங்க. இது சிங்கிள் சார்ஜுக்கு 3 hours வந்து ரன் பண்ணுங்க. இந்த டைரக்ஷனில் வந்து ஓட்டிக்கணும். இது 1 year வாரண்டியோட வருதுங்க, கம்பெனி வாரண்டியோட. ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது சர்வீஸ்னா எப்படி? இப்போ ஹைகோனுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஹோம் பேட்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ் யூபிஎஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ் டீமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்களோட டீலர்ஸ் நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருக்கோம். இது வந்து அஃபோர்டபுளாக இருக்குமா சார், எல்லா ஃபார்மர்ஸும் வாங்குற மாதிரி? மேடம் இது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் காஸ்ட் ரொம்ப கம்மிங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு 300 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் டீசலே வந்து 20,000-30,000 அடிச்சிருப்பீங்க. இது வந்து ரொம்ப மினிமல் காஸ்ட் தான் வருங்க. குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து சுப்ரியா. இங்கே என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து மல்டி சீட் சோவர். இதில் வித்தியாசம் என்னென்னா இது வந்து 20 டைப் டிஃப்ரெண்ட் சைஸோட சீட்ஸ் நம்ம விற்றுக்கலாம் போடலாம். இதில்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சைஸ் சீட்ஸ் டு சென்டிமீட்டர் சைஸ் சீட்ஸ் எல்லா சைஸ் சீட்ஸ் போகலாம். அதுனா கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி குட்டி இருக்கிற சீட்ஸ் வந்து கிரவுண்ட்நட் வரைக்கும் மக்காச்சோளம் எல்லா சீட்ஸும் இதில் போடலாம். இதில் மெக்கானிசம் என்னென்னா இதுக்கு நான் சொன்ன மாதிரி 20 டிஃப்ரெண்ட் சைஸ் சீட்ஸுக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுப்பாங்க. அதுனா இதில் வித்தியாசம் தெரியும். இது வந்து பேடிக்காக கொடுப்பாங்க. இது வந்து பேடினா ட்ரைலேண்ட் பேடி போடுறதுக்கு. மெக்கானிசம் வந்து இதில் ஸ்பேஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிளான்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே 2 லைன் சோரில் வந்து ரோக்கு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீட் போட்டுட்டு நம்ம தள்ளிட்டு போகும்போது இது ஒரு ரோக்கு ஒரு சீடு கீழே படுற மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து ஃபரோ ஓப்பன் பண்ணுவாங்க, சீடு வந்து இங்கே உள்ள சாயிலில் போடுவாங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது லெவல் பண்ணுவாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரிசிஷன் நல்லா இருக்கும். என்னென்னா நார்மலாக நம்ம சீட் சோ பண்ணுறப்போ ஆப்டிமம் டெப்த் வந்து 3 to 5 centimeters பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த சீட்ஸ். ஸோ இதில் சீடு உள்ள சாயிலில் போடுறது வந்து ஆப்டிமம் டெப்த்தில் சீட் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சாயில் க்ளோஸ் பண்ணிட்டே போவாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் இஸ் ஈவன் உமன் கேன் ஹேண்டில் திஸ் இஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் FPOs if they are high like buying 1 or 2 products means like per day they can sow 3.5 acres by using this. குட் ஈவினிங் சார். நான் வந்து அக்ரி டிவிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் வந்து சுப்ரியா. இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போக்கு வந்திருக்கீங்கல்ல சார், என்ன ப்ராடக்ட் சார் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சோலார் செக்மெண்ட்டுங்க. இதில் வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா we are up to 1 HP 10 HP வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ ரெசிடென்ஷியல் வந்து பார்க்கும்போது நம்ம PM சூர்யாகர்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம எம்பேனல் பண்ணியிருக்கோம். கம்பெனி நேம் லிவர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பேரில் நம்ம எம்பேனல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம போகிறது பைஃபேஷியல் பேனல், அதானியில் பைஃபேஷியல் பேனல் கொடுத்து டாப்கான் பேனல் சொல்லி ரீசன்ட் டெக்னாலஜிங்க. அந்த டெக்னாலஜி நம்ம கொடுத்து நம்ம பவரிங் பண்ணுவோம். இது பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன ஆகும்னா we can generate more power. இப்போ நார்மலாக பேனலில் வந்து ஒரு டே வந்து 4.5 யூனிட் ஜென்ரேட் பண்ணலாம்னா இதில் நம்ம 5.5 யூனிட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு வீட்டில் வந்து இதனால் இந்த பேனல் போடுறதுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 to 60 யூனிட் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு ஜென்ரல் ஒரு வீட்டுக்கு போடும்போது அவங்களுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும். இது அட்வான்டேஜ் மேடம். இப்போ இது வந்து அக்ரிகல்ச்சரலில் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி? அக்ரி பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதி பேருக்கு வந்து இந்த தட்கல் ஸ்கீம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி தேர் ஸ்பெண்டிங் மோர் தென் 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஃப்ரீ கரண்ட்டுக்கு எழுதி வச்சு தேவ் வெயிட்டிங் ஃபார் 10 வருஷம் 12 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பவரை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ 5 years பிஃபோர் வந்து ஒரு பம்பு 5 lakhs வாங்கின பம்பு வந்து இன்றைக்கி ஒரு 2.5 lakhsக்கு வந்து கஸ்டமர் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம கிலோஸ் கூட டைப் பண்ணி ஒரு 5 HP பம்பு ஒரு 400 feet பம்பு வந்து நம்ம 2 லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அவங்க தட்கல் ஸ்கீமில் ஒரு ஃபார்மர் போய் தட்கல் ஸ்கீமில் போய் பவர் வாங்குறத விட இது கம்மி. இப்போ தட்கல் ஸ்கீம் வாங்கும்போது பவர் மட்டும் கொடுப்பாங்க, அவன் திருப்பி பம்பு கேபிள் பைப்லாம் காசு கொடுத்து வாங்கணும். இது ஒரு 2 லட்சத்துக்கு வந்து அவங்க கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்களுக்கு கிடச்சிருது. இன்னொன்று வெயிட்டிங் பண்ண வேணாம். இப்போ தட்கல் அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி அவங்க வாங்குறதுக்கு பதிலாக இமிடியேட்டாக இப்போ அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அடுத்த 15 நாள் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அவங்க பவர் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அவங்க இமிடியேட்டாக ஃபார்மிங் போயிடலாம். நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம். என் நேம் வந்து சுப்ரியா. சொல்லுங்கள் சார், இங்கே என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க? ஹனி விற்கிறீங்க? காட்டுத்தேன், ஒரிஜினல் காட்டுத்தேன் விற்கிறோம். இப்போ மரத்தில் ஏறி எடுப்பாங்களே ட்ரைபல்ஸ் ஆதிவாசிங்க வந்து கொடைக்கானல் சரௌண்டிங்ஸில் ஒரு 1000 குடும்பம் வாழ்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தேன் மூலிகைகள் தான் சேகரிப்பாங்க. அவங்களோட உதவியோடு நாங்கள் எடுத்து இந்தியா ஃபுல்லாக விற்கிறோம்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிபிஓவில். அது பிடிக்காமல் நைட் ஷிஃப்ட்டு அது மாதிரி பிடிக்காமல் நான் இந்த மாதிரி நேச்சுரல் தேன் ஒரிஜினல் தேன் வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்களா, வெளியே வந்து கிடைக்கிறது ஜென்ரலாக இந்த பண்ண தேன் இல்லை இந்த டூப்ளிகேட் தேன் தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் தேன் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே தேனீ வளர்ப்பு கோர்ஸ் போனேன். அங்கே வந்து ஒரிஜினல் தேன் வந்து சாப்பிட கொடுத்தாங்க. அது சாப்பிட்டப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி இதே நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், சின்ன வீட்டில் சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் ஊட்டியில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊட்டியில் வந்து குறும்பர்கள்னு ஒரு ஆதிவாசி இருக்காங்க, அவங்க வந்து தேன் எடுப்பாங்க. அவங்ககிட்ட எடுத்து அப்புறம் காட்டு நாயக்கனுக்கு கூடலூரில் அவங்க கூட எடுத்து வந்து கொடைக்கானல் தான் மெஜாரிட்டியாக சோர்ஸ் பண்ணுறோம். கொடைக்கானல் பழனி மலை ஹில்ஸு எல்லாத்துலையும் அங்கே தான் சோர்ஸ் பண்ணுறோம். அங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்தியா ஃபுல்லாக வைக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரிஜினல் தான். நாங்கள் எப்படி சார் நம்புறோம்? இது வந்து இந்த அடையோட கொடுக்குறோம். இப்போ இந்த கட் பண்ணுறோம் இல்லையா, மரத்தில் ஏறி அரைக்கணும், அடையோடய கொடுத்துட்றோம். நீங்களே புழிஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி. இப்போது சும்மா இப்போ வெளியே நீங்கள் வாங்குகிற தேன் எங்கே வாங்கினீங்கனாலும் இப்படி லைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தேனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ ஒரிஜினல் காடு தேன் மட்டும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது, நீங்களே பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, உள்ளே அடர்த்தியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு இப்போ இந்த மாதம் இந்த பாட்டில் வாங்குறீங்க, கொம்பு தேன் வாங்குறீங்க, ஒரு டேஸ்ட்டு ஒரு கலர் வரும். அடுத்த மாதம் கலர் மாறாட்டியும் டேஸ்ட்டு கன்ஃபார்மாக மாறிடும். நீங்களே கேட்டாலும் ஒரே மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அப்புறம் இப்போ திக்காக இருக்கும், அடுத்த மாதம் ரொம்ப தண்ணியாக கூட வரும். ஜென்ரலாகவே தேன் திக்காக இருக்கும்னே சொல்லலாம். அப்படி கிடையாது, இயற்கையாக எப்படி வேணால் வரும், திக்காக வரும், தண்ணியாக வரும். ஸோ இந்த கலர் மாறிட்டே வரும். இந்த கலர் மாற டேஸ்ட்டு மாற இது ஒரிஜினல் தேன். இப்போ காய்கறி வந்து ஒவ்வொரு சீசனில் ஒரு மாதிரி வருது, அதே மாதிரி தேனும் கலர் மாறும், டேஸ்ட் மாறும், வேறு வெரைட்டிஸ் வரும், அந்த மாதிரி. Hi sir, good afternoon. We are from Agri TV. So what's your plot in New York? Actually, we are from Automat Industries, Delhi. We are trying to make changes into the agriculture by giving economical gadgets to the farmer, and automation is a one part of it. And when the farmer is doing the automation, automatic filtration is also the part of it, because filtration is the heart of the system. For that category, we have come up with secondary filters. This is a screen filter, secondary filter, in which it is can be programmed through Bluetooth, very simple programming. And on the behalf of Automat, I will thanks Agri TV, to moving around this exhibition, and it is going to be a showcase. It will be reaching to the maximum number of farmers. You guys are doing a good job, and that is more appreciable. ஹலோ மக்களே, நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கை டெக்னாலஜியோட எக்ஸிபிட்டர் தினேஷ் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவர் கூட பேசலாம். வணக்கம். இது நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கை டெக்னாலஜிஸ் சரவணம்பட்டியில் இருக்குதுங்க. நம்ம என்ன கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் யூனிட்லேருந்து 3 ஃபேஸ் கண்ட்ரோலர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வால்வு கண்ட்ரோலர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சிங்கிள் ஃபேஸ்னு எடுத்திங்கன்னா 0.5 ஹெச்பிலேருந்தே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 ஃபேஸ் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா 300 ஹெச்பி வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் வால்வ் பண்ணுறோம். அந்த ஆட்டோமேட்டிக் வால்வில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வ்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை வால்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பால் வால்வ் இருக்கும். அந்த பால் வால்வ் மேனுவல் வால்வ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா அடைக்கிற பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஒருவேளை சேரே வருதுனாலும் உங்களுக்கு டேரெக்டாக தண்ணி விடுறதுக்கு வந்து ஃபில்டர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். டேரெக்டாக விட்டாலே உங்களுக்கு என்ன ஃபார்முக்கு போகணுமோ அந்த ஃபார்ம் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கண்ட்ரோலர். இந்த மெயின் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99 வால்வும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் டபுள் மோட்டர் அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். அதே மாதிரி ஒயர்லெஸ் வால்வு எங்காவது கொஞ்சம் 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி இருக்குதுனாலும் கூட அதில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கெல்கோ எலக்ட்ரானிக்ஸோட ஜான் ஜார்ஜ் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello sir. Sir, can you please tell us about your company? see, we are a company manufacturing these electronic pump control units. So pump starters are there, panels are there, water level controller is there, and auto switches are there, and so many other items since 1985. So can you please explain us about this? This is a dual pump panel. So you can operate 2 pumps with this one panel. First, say one pump will start that for 4 hours. Again, the second pump will start after 4 hours. This will be shut down. So we have given a timer in this. So you have to adjust the timing. Maximum you can give up to 240 minutes. That is 4 hours each. The first pump will shut down, and again automatically the next pump will start. You do not have to touch start and stop. It will automatically give the function. That is the advantage of this pump.
ஜேஜே பம்ப்ஸோட எக்ஸிபிட்டர் ஆண்டோ திலக் சார் கூட இருக்கும். ஸோ சார் நீங்கள் உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்கள் கம்பெனி 2002 ஆரம்பித்தோம். ஜெய் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரீஸுங்கிற பேரில் வந்து ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் 2010 ஜேஜே பம்ப் ப்ரைவேட் லிமிடெடாக அதை தரம் உயர்த்தினோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி இருக்குது. ஜெய் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஜே பம்ப் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் ஜெய் ஜான்சி ஃபவுண்ட்ரி. இப்போ எங்களுக்கு எங்களுடைய மெயின் கோர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பம்ப் செட் மேனுஃபேக்சரிங் தான். அதில் நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சோலாருக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய மானியம்லாம் இருக்குது. அது இல்லாமல் இபி பில் வேறு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ நாங்கள் பிஎல்டிசி பம்புங்கிற சோலார் பம்ப்ஸ் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். பிஎல்டிசி சோலார் பம்பு வந்து விவசாயத்துக்கும் வீட்டுக்கும் சுமார் 2500 பம்ப் யூனிட்ஸ் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது போன்ற விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்ரி சேனல் எப்பவுமே விவசாயிகளின் நண்பன்.